பேக்ஸ் கைஸ், இந்த 2 பேக் எடுத்துக்கலாம். ஐயோ பேய் வருது. ஹாய் கைஸ், ஆரா கேமிங் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா த ஐஸ் கேம் ப்ளே. ஓகே வாங்க இப்போ நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஐஸ் கேம்குள்ளே வந்துட்டாச்சு. ஓகே கிளிக் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம லோட் ஆகிடுச்சுன்னு கிளிக் பண்ணுமா கைஸ்? எனக்கு தெரியாது, இதெல்லாம் விளாடிருக்கேன். அது வந்து ஓல்டு வெர்ஷன், இது வந்து நியூ வெர்ஷன், ஆனால் எனக்கு தெரியாது. ஓகே கிளிக் பண்ணிட்டாச்சு. வந்து அதே மாதிரி தான் இருக்குது, ஓல்டு வெர்ஷன் நியூ வெர்ஷன். ஐயோ தெரியாத நம்ம கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? ஓகே இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் விளையாடிருக்கேன். அதுக்கு வந்து இங்கே இதெல்லாம் போட்டு காட்டாங்க பாக்ஸ் மாதிரி. ஓகே இப்போ வந்து நம்ம 20 இது காசு பையன் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து 20 கலெக்ட் பண்ணணும் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா இன்னும் 2 இருக்கும், அவ்வளோதான். 1 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் 2 இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சென்சிட்டிவிட்டி பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக ஆச்சு. டச்சு சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்பெனி ஓகே இது மீடியமாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து ஜாய்ஸ்டிக் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது 12ஆம் தேதி வந்துடும். அப்போத்துலேருந்து வந்து நம்ம வந்து இனிமேல் நியூவாக போடுற வீடியோஸ்லாம் ஜாய்ஸ்டிக்கில் தான் போடுவேன். அது ஆர்டர் வந்தோடனே நான் வந்து ஜாய்ஸ்டிக்கு ரிவ்யூ வேணால் போடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வெளில போகலாம். ஐஸ் எடுத்துக்கணும். ஒரு ஐஸ் எடுத்துக்கணும். என்ன தூரத்தில் கிளிக் பண்ணால. ஓகே ஒரு ஐஸ் எடுத்துக்கிட்டாச்சு கைஸ். இப்போ வந்து என்னது இது தெரியலையே. பக்கத்தில் ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துக்கோடான்னு சொன்னேன். ஓகே இப்போ வந்து நம்ம இதில் ஒரு மூட்டை இருக்குது, இதில் மூட்டையே இல்லை. கைஸ் கொத்தடிக்குள்ள மாயமாயெல்லாம் மந்திரமில்லை. ஓகே இப்போ நம்ம வந்துட்டோம். எனக்கு ஒன்றுமே இல்லையே, என்னடா இது? ஐயோ பிளிங்க் ஆகும்போது வந்து ஐஸ், அது பேர் நம்ம என்ன வச்சுக்கலாம்? இப்போ ஐஸுன்னு வந்து அது கண் வந்துடும், வேறு ஏதாவது பேர்னு. ஸோ ஓகே இந்த ஐஸுன்னு நம்ம இப்போதைக்கு கூப்பிட்டுக்கலாம். அது அப்புறமா வந்து அதுக்கு ஒரு நல்ல பேராக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே இப்போதைக்கு அந்த ஐஸ் பேய் வந்து இங்கே சுற்றிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகே இப்போ வந்து ஐஸ் பேய் வெளில தான் எங்கேயோ சுற்றிட்டுருக்கு. இன்னும் போகவே மாட்டேங்குது. என்ன போய் தொலை. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் இங்கே நின்று அப்புறமா போகலாம். நீ ஏன்டா இப்போ எங்கே போயிடுச்சு? நம்ம ஐஸ் யூஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது கைஸ். இப்போது சூப்பர் அப்பு. ஓகே இப்போ நம்ம வந்து கீழே போய்க்கலாம் வாங்க. கீழேன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு சர்ச் பண்ணிக்கலாம். புக்கில் இருக்க இதில் டிக்ஷனரியில் எடுத்து வச்சுக்கலாம். ஐஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து அங்கே ஒரு ஐஸ் இருக்கும், எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன். காணும், ஒரு வேளை ஐஸ் காணும் போல. அங்கே ஒரு ஐஸ் இருக்குது, ஆனால் நான் வந்து அப்புறமா யூஸ் ஆகும்போது எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். இருங்க வந்து ஒரே ஒரு செகண்ட். இந்த ரூமில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சர்ச் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ரூமுக்கு போய்க்கலாம். ஓகே இந்த ரூமில் ஒன்றுமே இல்லையே கைஸ். இந்த ரூமில் ஒரே ஒரு மூட்டை தான் கிடச்சிச்சு, 2 மூட்டை தான் கிடச்சிச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் எடுத்துக்கல, ஏன்னா திடீர்னு ஒரு டைம் ஐஸ் யூஸ் ஆகுமா, அப்போ நம்ம வந்து எப்படி எடுக்கும்? இங்கே தான் வந்து எடுக்கணும். ஓகே அதனால் 2 ஐஸ் ஊற்றணும். இங்கே வந்து ஒன்று இருக்கும். பிளிங்க் ஆகுது, எங்கேயோ ஐஸ் வருது, ஐஸ் பேய் வருது. ஐஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஐஸ் எடுத்துக்கிட்டு ஐஸ் பேயே. ஐயோ ஐஸ் பேய் தப்பிச்சு. ஓகே இப்போ வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து 2 மூட்டை இருக்குது. இங்கே ஆக்சுவலாக 3 மூட்டை ரவுண்டாக இருக்கும், 3 4. அது வந்து இப்போ இல்லை, 2 மூட்டை தான் கொடுத்துருக்காங்க. எங்கே போகுது? கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகுது. அது வந்து அந்த பெட்டிங்க இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு கத்தி வேணும். கத்தி வந்து இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். எனக்கு மேப் செட்டு ஓகே அது கலெக்ட் பண்ணிட்டாச்சு. இந்த
ஒரு மூட்டை கட்டிச்சு. இப்போ வந்து 10 மூட்டை வச்சுருக்கோம் நம்ம ரவுண்டாக. ஓகே, இந்த வழியில் நம்ம போய் போகலாம். ஓகே, இடியாது, பயந்துட்டு ஒரு செகண்டில். ஓகே, இப்போ வந்து அந்த இதுலேயும் ஒன்றும் இல்லை. அடுத்ததில் போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஐஸ் இருக்குது. ஐஸு ஓகே, அந்த பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்மளே அதை போட்டு பார்க்கலாம். சால்வ் ஆகலைன்னா மேபி வந்து நம்ம வச்சு போடலாம். செட் ஆகலை. நான் வந்து ஓகே, எனக்கு வந்து இதில் நியூஸ் இது பேப்பரில் ட்ராயிங் பண்ணியிருக்கிறது வந்து நான் சும்மா நினச்சேன். அப்புறமா வந்து நானே கண்டுபிடிச்சேன். அதுக்கு தானே இந்த பொண்ணு ஃபோட்டோ மட்டும் பக்கில் நின்றுச்சு. சச்சோ, நேராயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ரொம்ப இந்த மாதிரி ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அது பேய் வந்து ஐஸ் பேய். ஓகே, இப்போ நம்ம வந்து 2ல் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடி. இதில் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு 1ன்னு ஏதோ ஸ்டிக்கர் கிழிச்சு வச்சுருக்காங்க. இந்த கத்தி நம்மளுக்கு தேவை. இந்த கத்தி ஓகே, இந்த கத்தி நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், ஒரு இடத்த கிழிக்க வேண்டியது இருக்குன்னு. அதுதான் ரிப்பன்லாம் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்த போய் நம்ம கிழிக்கணும். இப்போ வந்து ஐஸ் அந்த சைடு வருது, ஐஸு பேய் அந்த சைடு வருது. அதனால் நம்ம இந்த சைடில் வந்துக்கலாம். அது போகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். இப்போ வந்து அது ஃபோட்டோ ரொம்ப அந்த எஜ்ஜான வந்து போச்சு கைஸ். அந்த நம்ம கதவு எஜ்ஜு நம்ம இன்சைட் போய்க்கலாம். அந்த உஜ்ஜில் வந்து நின்றுட்டு போச்சு. ஓகே, அப்புறமா கண்ணுன்னு சொல்கிறேன் பாரு. அப்புறமா வந்து 1, அப்புறமா வந்து மூட்டை 1 கிடச்சிருக்கு. மொத்தம் 13 மூட்டை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 20 மூட்டை கண்டுபிடிக்கணும். 13 மூட்டை கண்டுபிடிச்சிட்டாச்சு. இப்போ இன்னும் 70 மூட்டை கண்டுபிடிக்கணும். அப்படி தான் கண்டுபிடிக்க போகணும். லாஸ்ட்டு 1 மூட்டை 2 மூட்டையில் தான் இவங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த கதவு தான் நினைக்கிறேன். இந்த கதவு இல்லையா? சரி, ஓகே, இங்கே ஒரு மூட்டை இருக்குது. இங்கேயும் 2 மூட்டை இருக்கும். ஆக்சுவலாக 1 மூட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு மூட்டை இங்கே ஒரு அங்கே இருந்த டைரியில் இருந்தது கூட நம்ம சர்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து அந்த ஐஸ் பே வந்து கீழே தான் இருக்குது. மோஸ்ட்லி அது கீழே இருக்குது, ஏன் தெரில. நிறைய பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஐஸ், எது கீழே இருக்குதுன்னு. ஓகே, ஒரு வேளை அது கீழே தான் அதில் வீடோ என்னன்னு தெரில. இது எல்லாமே அது வீடு தான், ஆனால் அது கீழே ஏன் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த பஸ்ஸில் தான் கைஸ் சொன்னேன். மேலே போய் பார்த்துடலாம். ஐயோ, இது கிளிக் பண்ணால் நம்ம அப்படியே கீழே போயிடுவோமே. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்த, அப்புறமா அவங்க அப்பா, அப்புறமா அவங்க அம்மா, அப்புறமா வந்து ஒரு இந்த குழந்த. ஓகே, இந்த 3 பஸ்ஸில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 பஸ்ஸில் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த ஐஸ் அதில் ஏதாவது ஒன்றா இருக்கும். அந்த ஐஸ் பேய் ஒரு குட்டி குழந்தையாக இருக்குமோ, இல்லை அது பெரிய குழந்தையாக இருக்குமோ, இல்லைனா அவங்க அப்பாவாக இருக்குமோ. ஓகே, இப்போ அந்த ஐஸ் எங்கே இருக்கு? இப்போ கீழே இறங்குது. ஓகே, இறங்கிடுச்சு. ஏன்டா இப்போ ஷாக் ஆகணும், நான் போக வேண்டிய இடத்துல இருந்துச்சு, கீழே இறங்கி போயிடுச்சு இப்போது. ஓகே, நம்ம ஓடி அடிச்சு வில்லு அடிச்சேன்னு சொல்லி இப்போ நம்ம சரிதான் போகணும். ஆமாம், அது 2 டோர் 2 கதவு இருக்கனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது மைண்டு. இப்போ வந்து நம்ம 14 மூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் இந்த பொண்ணு ஃபோட்டோ மட்டும் பக்கில் நிற்கிது. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் சார் சொன்ன மாதிரி பசல் பண்ணி பார்த்துருவோம். செட் ஆகலை. ஓகே, வந்து ஃபஸ்ட்டு இருங்க, இதையும் ஹேண்டில் பண்ணினா. ஃபஸ்ட்டு சின்ன குழந்தை, அப்புறமா அவங்க அப்பா, அப்புறமா அவங்க அம்மா, அப்புறமா அந்த பொண்ணு. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை. ஐயோ, திறந்து விட்டான். பேய் வேறு இங்கேயே வந்துருமே. அச்சோ, பேய் வந்துருமே. என்ன பண்ணுறது? சரி, நம்ம இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம். பேய் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடும். அந்த பேய்க்கு டோர் ஓப்பன் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பனே பண்ணாது. ஆக்சுவலாக வந்து இந்த டைம் பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுதா? ஏன்டா பேய் மாதிரி பேசுகிறாங்க? ஒன்றும் இல்லை, சும்மாவே பேசுகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகே, இப்போ வந்து அது வந்துடுச்சா இல்லையான்னு பார்க்கலாமா? இறங்குதுங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு படா சேஃப். ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்து எத்தனை டைம் ஓகே சொன்னேன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அது கீழே தான் இருக்குது. நம்ம வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி அளவு வந்துட்டோம். ஏன்னா நான் ஆல்ரெடி எஸ்கேப்
எஸ்கேப் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து போய் பேய் எங்கே இருக்குது, பேய் கூட சண்டை போட போகிறேன். ஓகே, எல்லாம் பேய்க்கும் சண்டை ஊரே வேடிக்கை பார்க்க தான். இது வந்து பேய் கூட நம்ம போய் சண்டை போட போகிறோம்லாம் சொன்னால் எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. ஓகே, இங்கே ஒரு மூட்டை இருக்குது, எடுத்துக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது? ஓகே, இங்கே அது எதுக்கு ஒன்று மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரில. நீங்கள் தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் என்னடா கமெண்ட் பண்ணுங்க சொல்லுவேன். எனக்கு இந்த கேம் அது அவ்வளோவா இல்லை, ஆனால் வின் பண்ணியிருக்கேன். அவ்வளோவா இதில் 70 வந்துட்டோம் கைஸ். இன்னும் 80 90 20 80 90 20. ஐயோ, வெளியே போகுது பல்ப். பேய் வர பார்த்தா அம்மா ஐயோ, பேய் வர போதும் சத்தத்தை கேட்டேன். ஓ, வந்துருச்சா? சாகடிச்சிருச்சு கைஸ். ஷோ, இப்போ நான் என்னத்தை தான் பண்ண போகிறேன்னு. ஓகே கைஸ், இன்னொரு டைம் கேம் ப்ளே பண்ணி அந்த ஐஸுக்கே பதிலடி கொடுக்க போகிறேன். ஓகே, வாங்க ஐஸுக்கு பதிலடி கொடுத்துருவோம். ஓகே, குட்டி பெட்டே நாஸ்தி பண்ணிடுறேன். ஆமாம் கைஸ், நான் பெட்டு மேலே உட்காரதா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஓகே, இப்போ வந்து ஓகே கைஸ், இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அங்கே இருக்க ஒரு மூட்டை, அந்த மூட்டையை டப்பக்குன்னு தூக்கிடலாம். ஓகே, இப்போ 2 மூட்டை கலெக்ட் பண்ணிட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சனால மூட்டை எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். ஐஸ் ஒன்று கலெக்ட் பண்ணேன். இங்கே ஏதாவது ஒரு மூட்டை குப்பை. ஓகே, குப்பையை ஓகே, என்னடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டேன். அங்கேருந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேய், ஐயோ என் ரூம் நோக்கிதே பேய் வருது. ஐயோ, மாட்டுக்கணும். இப்போ வந்து ஓகே கைஸ், எங்கள் அக்கா ஒன்று வாய்ஸ் ஓவரே கொடுக்கக்கூடாது. என்ன இப்போ கூட வந்து என்ன கட்டிலேருந்து பூந்து வந்துச்சு, பக்கம் ஆகிடுச்சு. நான் வந்து எப்பயுமே ஃபோனில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதில் சீரியஸ்னஸ் வந்து வைக்க மாட்டேன், வைக்கிறேன். அதனால் கல்ல எப்போ பூந்துச்சுருந்தாலும் பூந்துருச்சு, அது பக்கம் ஆகிடுச்சு. அந்த ஆடியோ வந்து நான் கொஞ்சம் போட்டு கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேய் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே தான் நிறைய மூட்டைங்க இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே நான் எவ்வளோ நேரத்துக்கு தான் இருக்க போகிறேன் கைஸ். ஆனால் நம்மளுக்கு எப்படி பூந்து வந்தாலும் இந்த டோர்கிட்ட கரெக்டாக கூப்பிட்டு வந்து விட்டுரும். அது ஒரு டிஸ்அட்வான்ஸ் இதில் வந்து. ஓகே, என்னடா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னா நான் வந்து தாவி வரும் ஃபேட்மேனோட தம்பி. ஓகே, அப்படிலாம் சொல்லுவேன்னா வந்து 13 மூட்டை கண்டுபிடிச்சிட்டாச்சு. எப்படி ஏன்டா இப்படி குரங்கு மாதிரி யாருன்னா அது வந்து இப்போ வந்து நம்ம 13 மூட்டையை கண்டுபிடிச்சிட்டாச்சு. இன்னும் மீதி வந்து எத்தனை மூட்டை கண்டுபிடிக்க வேண்டும்? 17 மூட்டை கண்டுபிடிக்கணும். 17 மூட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த வீட்டை விட்டு டுங்குன்னு பாட்டு பாடிக்கிட்டு போக வேண்டியதான். ஓகே, இருங்க, அந்த ஐஸ் பேய் வெளில இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ஃபுல்லாகிட்டு வருங்க. அப்போ தான் அந்த ஐஸ் பேய் கரெக்டாக வரும்போதுனா ரன் பண்ணிடலாம்ல சர்க்குன்னு. ஓகே, இப்போ என்னடா ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்குன்னு கேட்டுக்காதீங்க. இப்போது 19 மூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே ஒரு மூட்டை அது எங்கே இருக்குதுன்னு வந்து எனக்கு தெரியும். ஐஸ் எடுத்துக்கலாம். எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்கும் மோஸ்ட்லி. சொன்ன மாதிரி கிடச்சிருச்சுல. இப்போ வந்து நான் பார்த்து வச்சேன்னு இல்லை கைஸ், நான் நேர்மையாக விளையாடிட்டுருக்கேன். நேர்மை முக்கியம் விளையாட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பேய் வீட்டிலேருந்து ஓகே கைஸ் எல்லாம் தப்பிக்க போகிறோமே. ஏன்டா அப்படி சிரிச்சேன்னா ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா தான். ஃபஸ்ட் டைம் ஹாரர் கேமிங் தமிழ்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ஐஸ் கேமில் தான் எஸ்கேப்பே பண்ணியிருக்கோம். அதனால் அதுவும் சரி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. அப்படியே பெல்லைக்கெல்லாம் தட்டி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. ஹாரர் கேமிங் தமிழோட வரட்டா.